இப்பதான் வந்து களத்துல இறங்கி இருக்கிறார். செய்வார் மக்களுக்கு. ரியலிஸ்டனே வச்சாலும் சொல்ல முடியாது, யாரும் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துது. அவர் பேட்டி கொடுக்க மாட்டாருன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, அதுதான் சார் அவரோட சிறப்பே. இவன் படம் நடிச்சவன் என்ன பண்ணுவான், பண்ணிக்கின்னு தான் வராரு. எல்லாத்தையும் நோண்டி நோண்டி நுங்க எடுத்துன்னு தான் வராரு. 5 வருஷம் திமுக பண்ணாததில் நிறைய விஷயம் வந்து டிவிக்கு அரசு பண்ணிருக்கு. பேச மாட்டேங்கிறாரு. அவர் நிற்கிற ஸ்டைல் எல்லாம் பேச வைக்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தான் ஆகுது. அந்த 2.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டேட்ஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷம் ஆண்ட ஆட்சிகளால் இந்த மாதிரி வந்து பெருமை இல்லாத பட்சத்தில் இது பெருமைப்படுத்தும்படியா எதுவா இருந்தாலும் ஆக்ஷன்ஸ்ல காட்டுறாருல்ல. ஜெயலலிதா மாதிரியே சொன்னதை செய்வேன், செய்யறத சொல்லுவான் அப்படின்வாங்க. அந்த மாரி அவர் செய்வார். காமன் மேனாக வந்துட்டு ஒரு மினிஸ்டர் கெத்தோட இல்லாமல் காமன் மேனாக வந்துட்டு எல்லோரும் கூட சோஷியலாக பேசுறது, பழகிற விதங்கள், அனுசரிப்புகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஒரு மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க கண்ணாடி கூட இருக்க மாட்டாங்க, நம்மளை பார்த்து ஒரு எந்த விதமான ஒரு செய்கையும் நம்ம பார்த்து பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் நான் அவர் வண்டியை ஓரம் கட்ட சொல்லிட்டு நிற்க சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் போங்க, நான் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷம் அப்படின்னாரு. சந்தோஷம் அப்படின்ட்டு வந்தேன். நீண்ட நாள் நல்லபடியாக இருந்து ஆட்சி செய்யணும், மக்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்கனாருன்னா போதும். மாற்றம்னா நேரலை பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக நினைக்கிறேன். ஏன்னா யாராலையும் முடியல நேரலை பண்ணும்போது, இவங்க பிகினர் வேறு. ஸோ பண்ணது அது ஒரு பெஞ்ச் மார்க்கு. 2வது வந்து மூச்சுக்கு 300 தடவை லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் வாங்க விட மாட்டோங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கு. டிவிக்கே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே கண்டினியூ பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் நாட்டுக்கு. கரப்ஷன்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சம் இல்லாமல் இருக்கணுன்றதை ட்ரை பண்ணுறாங்க. அதை அப்படியே 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு, செய்யலையே, அதை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாரு, செய்யலையே அப்படின்றதெல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து குறைபாடு வந்து சொல்கிறது வந்து தவறான ஒரு விஷயம். இப்போ தான் வந்து களத்தில் இறங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து, அதாவது கிரிக்கெட் பிளேயர் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து 50 செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க முடியும். 100 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக விசிட் போயிட்டு இருக்காரு. அப்புறம் நிதித்துறை அமைச்சர்ஸும் அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சென்னையோட கூம் நதி ரெனோவேஷன்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நல்லது எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையானது. ஓகேங்களா, 100 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு 2.5 வருஷம் தான் ஆகுது. அந்த 2.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 டேஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷம் திமுக பண்ணாததில் நிறைய விஷயம் வந்து டிவிக்கு அரசு பண்ணியிருக்கு. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் வந்து 1 கோடி லட்சம் இது முதலீடு மக்களுக்கான 14,000 சம்திங் அப்படி சொன்னாங்க. 14,000 பேருக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் ரொம்ப இதுவாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் கொடி ஏற்றுற வரைக்கும் வந்துட்டாரு. இதுவே முடிஞ்சிருச்சு, எல்லாம் பிடிச்சிட்டாரு வேற எல்லாரையுமே. அவர் என்ன செய்யாது விற்பார், மக்களுக்கு செய்வார். அவர் சொன்னதை செய்வார். ஜெயலலிதா மாதிரியே சொன்னதை செய்வேன், செய்யறத சொல்லுவான் அப்படின்வாங்க. அந்த மாரி அவர் செய்வார். பேசலைன்றாங்க. இவர் பேசாமல் இருந்தாலே அவரை பற்றி அவ்வளோ பேசுகிறோம். இன்னும் பேச ஆரம்பிச்சு எப்படி இருக்குன்னு தெரியல. காவேரி போகணும் பிரச்சனை இல்லை, அப்போ வந்தே தான் இருக்குது. அதனால வந்து சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகும். எந்த ஆட்சி வந்தாலும் செய்ய போகுதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மாற்றம் வரணும்னா மக்கள் பண்ணிக்கிறாங்க, அது கொஞ்ச நாள் ஆகும். டிவிகேவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா அப்ரோச்சாக தான் கொண்டு போகிறாங்க. நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இப்போ அந்த நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஹைகோர்ட்டும் சரி, அதுக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சரி, இவங்க எல்லாமே சேர்ந்து அது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கும் போது அதுக்கான தீர்வு வரும். இவர் மட்டும் எடுக்கிறதுனால அதுக்கு தீர்வு கிடைச்சிருமான்றனா கண்டிப்பாக கிடைக்காது. இதுக்கு முன்னாடி 60 வருஷமாக அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாங்க. இவருக்கு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு விருப்பம் இல்லை. இவர் கர்நாடகாவுக்கு போய் நம்ம பேசி தீர்த்துக்கலான்ற ஸ்டேட்மெண்ட் இவர் மட்டும் தான் இதையும் சொல்லியிருக்கிறாரு. அதனால இது நல்ல விஷயமா ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. சப்போர்ட் நிறைய இருக்குது. நான் எவ்வளோ வந்து எதிர்ப்பு இருக்கோ அதே மாதிரி சப்போர்ட் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இது உடையாது. ரியலிஸ்டனே வச்சாலும் 108 ஜெயிச்சது வந்து அவர் 118 ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். அது சொல்ல முடியாது. எத்தனையோ தலைவர்களெல்லாம் வந்து கட்சி கலைஞர்ன்றதெல்லாம் சொல்லி எல்லாம் அது வந்து யாரும் பெருசாக ஒன்றும் பிரதிபலிப்பு உண்டாகலை. சரி, அவங்க எண்ணம் போல் கட்சி கலையிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக இந்த 5 ஆண்டுகள் கண்டிப்பாக வந்து இந்த ஆட்சி
நடக்குன்றது அதில் ஒன்றும் எதுவும் இல்லை. இந்த ஆட்சி கவுந்துரும், நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இன்னும் வந்து நம்மளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும், எம்எல்ஏவை இதுக்கப்புறம் மக்கள் அப்படிலாம் இல்லை. அவர் ஆல்ரெடி நல்லது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி அவருக்கு எந்த பயமும் கிடையாது. ஆட்சி கவனன்ற பயம் அவருக்கு கிடையாது. கலைஞர் நல்லது திருப்பி இவர் தான் வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரஷ் இருக்குங்க. ஒரு பார்ட்டி நடத்திட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் ஓடாது தான், பட் ஓடி இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. திருப்பி எவ்வளோ சீக்கிரம் கலைச்சாலும் இவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, யார் தூரம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. விஜய் மாமா நல்லது செய்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட். இது வரைக்கும் 50 இயர்ஸாக ஆட்சி பண்ண யாராலையும் பண்ண முடியாத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாரு அசம்பிளி. அது பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதுலாம் நம்ம லைவாக பார்த்துக்கலாம். கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த பிள்ளையார் நல்ல மாதிரியா, விஜய் நல்ல மாதிரியா இன்னும் காபந்து பண்ணணும், நல்லா நாட்டு மக்கள்லாம் நல்ல மாதிரியா இருக்கணும், செய்யணும். அவர் எல்லாம் கடவுளோட செயல். இந்த போதை ஒழிப்பு, அப்புறம் வந்து சாராயம், இதையெல்லாம் கண்டிப்பாக பண்ணால் மக்கள் நல்லா இருப்பாங்க, வரவேற்பாங்க, இன்னும் நல்லா செய்வாங்க. இன்னும் மறுபடியும் அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த பாரை எடுத்துட்டாருன்னா அங்கே கிட்ட இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தொலைவா தூக்கி போட்டாருன்னு வச்சுக்க, மக்கள் கொஞ்சம் நிம்மதி கொடுக்கும். பாருங்களேன், ஒரு ஆட்சி வந்து 100 நாள்ல இத்தனை கேள்வி கேட்குறீங்க. 10 நாளில் எப்படி இருக்குது, 20 நாளில் எப்படி இருக்குது, 50 நாள் எப்படி இருக்குது, 100 நாள் எப்படி இருக்குது. டெய்லி பிக் பாஸ் மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு பெஞ்ச் மார்க் தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஆட்சியை பற்றி நம்ம யாருமே கேட்கல. இதுவே ஜெயலலிதாவோ, ஏன் மு.க. ஸ்டாலின் கூட ஒரு நாள் எப்படி இருக்குது, 2 நாள் எப்படி இருக்குது யாரும் கேட்கல. இவர் வந்து ஜனங்க வந்து அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேரலை பண்ணது பெரிய விஷயம். ஏன்னா இவங்க பிகினரு, அவங்க வந்து சீனியர். ஸோ இவங்க பல்ப்பு வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. பட் அதே மீறி சட்டசபை நடத்துக்கிறது பெரிய விஷயம் தான். இவன் படம் நடிச்சவன் என்ன பண்ணுவான், பண்ணிக்கின்னு தான் வராரு. எல்லாத்தையும் நோண்டி நுங்க எடுத்துன்னு தான் வராரு. என்ன எல்லாத்தையும் பண்ணின்னு தான் வராரு. அவனுக்கு என்ன தெரியும், அவன் எங்கே ஆட்சியில் இருந்தான்? எல்லாம் பிறக்கும் போது ஆட்சியில் வரல, பிறந்து வளர்ந்து எல்லாம் படிப்படியாக அவங்கவுங்களும் ஆட்சிக்கு போகணுன்னு தான் போகிறாங்களே கண்டியே பிறக்கக்குள்ளேயே ஆட்சியில் போய் அமையல. என்ன அவரு என்ன தெரியும் அவனுக்கு? அவன் படம் நடிச்சிங்க ஆடலாம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, பண்ணினே வராரு பாரு. ஒன்று ஒன்றா என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் நோண்டி எடுத்துன்னு தான் வராரு. என்ன பண்ணுவார்? எனக்கு தெரிஞ்சு ஆட்சி வந்து அடுத்து ஒரு 2-3 ஆட்சி அவரே தான் உட்காருவாருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. யாரை கேட்டாலுமே டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த லஞ்சம்ன்றது பயப்படுறாங்க வாங்குறதுக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் மெயின். நம்ம எப்படி சொல்கிறது, இந்த லஞ்சம் இருக்கிற வரைக்கும் எங்கேயுமே நம்மளுக்கு ஒரு சலுகை இல்லை, என்ன சொல்கிறது, ரொம்ப சலுகை இல்லாமல் இருந்திருந்தது. இப்போ வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. அது நல்ல விஷயம். அது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். வாங்கிட்டா நம்மளுக்கு வேலை போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது பாருங்க. அதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப பெரிய விஷயங்க. அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இவர் வந்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சிக்கு தரக்கூடிய மாதிரி 2 விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவு ஏற்படுத்தியிருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஜர் முகுந்தன் அவர் வீர மரணம் அடைஞ்சதுக்காக அவருடைய சாலைக்கு பெயரிடப்பட்டிருக்குது. இது வரைக்கும் இந்த 10 வருஷ ஆண்டு காலத்தில் ஆண்ட திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி பண்ணலை. அவர் இறந்து இன்றைக்கி 12-13 வருஷங்கள் ஆயிடுச்சு. அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபமாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இராணுவ வீரர் சர்வீஸில் இருக்கிறவர் இன்றைக்கி அவர் வந்து சிறப்பித்து பாராட்டி அவருக்கு வந்து ஒரு விருதுகள் வழங்கியும் பணிவிடை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மிக்க மகிழ்ச்சி. இந்த 10 வருஷம் ஆண்ட ஆட்சிகளால் இந்த மாதிரி வந்து பெருமை இல்லாத பட்சத்தில் இது பெருமைப்படுத்தும்படியாக மனநிறைவு இருக்குது. சிஎம்க்கு ரெக்வெஸ்ட் என்னன்னா, அவர் பேட்டி கொடுக்க மாட்டாருன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் சார் அவரோட சிறப்பே. அவர் கொடுக்கக்கூடாது சார். எதுவாக இருந்தாலும் ஆக்ஷன்ஸில் காட்டுறாரு இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயம். அது அவர் அப்படியே செய்யணும். என்ன கேட்டால் பேச மாட்டேங்கிறாரு. அவர் நிற்கிற ஸ்டைல் எல்லாம் பேச வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது பேச வைக்கிறாரா இல்லை பப்ளிக் மத்தியில் கான்சியஸாக உட்காருதான்னு தெரியல. பட்டு அவர் எது தொட்டாலும் அதான் சொல்லுவேன், குரு உச்சத்தில் இருக்கார். இனிமேல் எத்தனை வருஷத்துக்கு அது குரு உச்சத்தில் இருப்பாருன்னு தெரியல. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வேறு யாருக்கும் கிடைச்சிருக்கான்னு டவுட்டு தான். இனிமேல் கிடைக்குமான்னு தெரியல. அடுத்து தனுஷ் வரன்றார். தனுஷ் வந்தாலும் இவர் மிஞ்சத்துக்கு ஆள். அதான் சில பேருக்கு சில வாட்டி தான் கிடைக்கும், அது எல்லாருக்கும் கிடைக்காது. பார்க்கலாம். எனக்கு என்ன வேணும்னா, நம்ம பிள்ளைங்களை 3 ஆம்பளை 2 பொண்ணு. எனக்கு இந்த வயசில் வந்து பாண்டிச்சேரி பக்கம் எங்கள் ஊர். நான் இங்கே வந்து எதையோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிம்மதி கிடைக்கல. எனக்கு நிம்மதி கொடுத்தாருன்னா போதும். நிம்மதி குடும்பம் எனக்கு எதுவுமே தேவை, சந்தோஷம் மட்டும் இருந்தால் போதும். நிம்மதி சந்தோஷம் இருந்தால் போதும். எனக்கு அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரெல்லாம் இல்லை. அவரும் புள்ள மாதிரி தான். என்ன
அவர் நம்மளோட வயசானவர் கிடையாது. அவர் இந்த அளவுக்கு திறமையா எவ்வளோ போராட்டத்தில் ஜெயிச்சு போராட்டம் பண்ணி தண்ணி குடிக்காத அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்துக்கிறாரு, ஆட்சியில் வந்துட்டாரு. என்ன கொஞ்சமாக நஞ்சமாக காட்டினாங்கப்ப அவரை சித்திரவதை பண்ணாங்க இல்லையே. அவ்வளோ சித்திரவதை பண்ணியும் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். வரணுன்னு வந்து தான் தீரணுன்றது வந்து அமைதிட்டார். செய்வார், மக்களுக்கு செய்யாத விட மாட்டார், சொன்னதை செய்வார். கோவிலுக்கு போனாலும் கூட நாம் வந்து நாட்டை எல்லாம் பாதுகாத்து ஒரு கோவிலுக்கு வந்து யாரோ வந்து போகும்படியாக வந்து ஈஸியாக இருக்க தவிர நம்ம கஷ்டப்பட்டு ஒரு லீவில் வந்தாலோ ஒரு கோவிலுக்கு வந்து போனோம்னாலும் கூட சிரமப்பட்டு வந்து பார்க்கும்படியாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் அதை அனுசரித்து ஆலோசனை பண்ணி சில விஷயங்களை கொஞ்சம் வந்து ஈஸியாக, ஏன்னா நான் எங்களுக்கு பணியின் பொழுது லீவு கிடைக்குமேன்றது வந்து நிச்சயம் இல்லாத இருக்கும்போது, அப்படி லீவில் வரும்போது கூட நிச்சயம் இல்லாத பயணத்தில் வந்து நாங்கள் வரும்போது சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காகவும் ஒரு ஆன்மீக கோயிலுக்காகவும் ஒரு நல்ல விஷயங்களுக்காக தேடி போகும்போது சில இடையூறுகளாகவும் இருக்குது. எவிக்கு வந்ததில் சந்தோஷம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக்கலி ஐ எம் ஃபார்மர். ஸோ இப்போ நான் இங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன் சென்னையில். ஸோ விவசாயிகளுக்கு மொத்தமாக விவசாய கடன் தள்ளுபடி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா விவசாயிகள் வந்து எந்த விதத்துலையும் வந்து லாபகரமான முதலீடு போட்டு எடுக்க முடியல. ஓகேங்களா, வைக்கிற முதலீடை வந்து திரும்ப எடுக்கிறதே பெரிய விஷயம். இப்போ ஒரு 50,000 முதல்ல வச்சு ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த 50,000 தான் திரும்ப எடுக்க முடியும். அதுவே ரொம்ப கஷ்டம். 40,000 தான் அவங்க உழைப்பு வேஸ்ட்டாக போகுது. அதனால் வந்து இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய சுவாமி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க வைக்கிற கோரிக்கை வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதை நல்ல முறையில் கொஞ்சம் நடத்தி கொடுக்குமாறு மண்மிகு தமிழக முதல்வர் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தடவை வந்து இந்த டி நகரில் பனகல் பார்க்கிட்ட வந்து அம்மா உணவகத்தில் வந்து ஒரு அமைச்சராக யாருன்னு தெரில, ஒரு போஸ்டிங்கில் உள்ளவர், அவர் வந்து நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சார். நேரடியாக வந்து இந்த லைட் ஏன் எரியல, இந்த ஃபேன் ஏன் எரியல, அதிலெல்லாம் வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எல்லாம் வந்து டக்குன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒன்று, என்னுடைய பர்சனல் அட்வைஸ், இவர் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் இவர் வந்து அதை வந்து மதிக்காமல் இவர் வந்து செயல்பாட்டில் மட்டும் வந்து இவருடைய திறனை வந்து அதாவது வந்து செலுத்தினா வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து செய்யக்கூடாது. இவங்க வந்து இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டுட்டாங்களே, அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட மட்டும் கான்சன்ட்ரேஷன், நீ வந்து என்னை கேட்டியா, அவரை வந்து மதிக்கவே கூடாது. அந்த மாதிரி வந்து மைண்ட் செட்டில் வந்து இவர் வந்து உட்காந்துட்டாருன்னா இன்னும் சிறப்பாக செய்வார். சிங்கப்பெண் ரொம்ப பிடிச்சிருக்குது. அது வந்து ஒரு வித்தியாசமான இனிஷியேட்டிவ் அண்ட் பெண்களை வந்து இன்னும் நல்லா சப்போர்ட்டிவாக காட்டுது. இந்த கவர்மெண்ட்ல நிறைய விமன் நான் பார்க்குறேன், நல்ல நல்ல பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க. எனக்கு போன ஆட்சி, அதுக்கும் போன ஆட்சியில் லைக் நம்ம ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் எனக்கு பெண்களுக்கு நிறைய சான்சஸ் இந்த கவர்மெண்ட்ல நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நானும் ஒரு டிஎம்கே பர்சனாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, மக்களோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த கட்சிகள் வந்து டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் பிடிக்காம போயிடுச்சு. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து நல்லா டெவலப் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து வந்து மக்கள்கிட்டயோ சரி, ஒரு யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ சரி, அது வந்து அந்த அளவுக்கு இப்போது பெருசாக எடுபடலை. அதனால் இப்போ டிவிக்கு வந்து ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட்ஸும் அவங்க எதுவுமே கொடுக்கல, பெருசாக மக்களை ஏமாத்துற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. பட் செயல்பாடு வந்து நல்லாவே இருக்குது. அது வந்து எல்லாரும் அப்செட் பண்ணிக்கிறாங்க, இதுதான் உண்மை. மக்களுக்கு ஏழை மக்களுக்கு செய்வார்ப்பா, செய்வார், செய்யாத விட மாட்டார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாருக்கும் என்னன்னா ஒரு என்னடா இவ்வளோ சின்ன வயசுல எந்த எஃபர்ட்டும் போடாமல் வந்துட்டாருன்னு. பட் அவர் நிறைய எஃபர்ட் போட்டுட்டு தான் இருந்தார். அது தெரியல, நிறைய பேருக்கு வெளியே அது தெரியாமே இருந்தது. கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே வந்து எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கிறாரு, பர்சனலாக பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் போய் பார்த்துருக்கிறாரு. சரி, அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆக்டர், அவர் நடுராத்திரி போனாலும் தெரிஞ்சிடும் தான் மக்களுக்கு வெளியே. அந்த மாதிரி அவர் அப்போலேருந்தே அதாவது ஒரு பப்ளிசிட்டி இல்லாமல் அவர் பண்ணின்னு தான் இருந்தார். அவர் ஒரு பெரிய ஆக்டர்ன்றதுனால எப்படியாவது விஷயம் வெளில வந்துடுது. ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து அவர் பப்ளிசிட்டிக்கு பண்ணாருன்னு சொல்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறது, நிஜமாலுமே மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தவங்கள பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ரேஷன் கார்டுக்குன்ற மகளிருக்கு எல்லாருக்குமே அஃபிஷியல் பார்த்துட்டு அடித்தட்டு மக்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த மகளிர் உரிமை தொகை கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஓகே. ஆனால் ஆதவ அர்ஜுனாவோட ஒரு ஃபயர் எனக்கு பிடிக்கும். அவர் வந்து அதான் யார் எதெல்லாம் பார்க்க மாட்டார், ஓப்பனாக பேசணும், ஓப்பனாக அவர் இருக்கிறதுனால இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அந்த இதுக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அருண்ராஜ் அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எனக்கு ராஜ்மோகன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆதவ அர்ஜுனாவும் ரொம்ப பிடிக்கும். பட் ராஜ்மோகன் பர்சனலாக ஏன் பிடிக்கும்னா, எனக்கு
அவர் ரொம்ப கரெக்டாக பேசுகிறாரு, வளவலன்னுலாம் இல்லை. பாயிண்ட் என்னவோ அதை கரெக்டாக சொல்கிறாரு. அண்ட் அவர் பேசுறது வந்து ஷார்ப்பாக அந்த ஆப்போசிட் கட்சிக்கு நல்லா கரெக்டாக புரியும் அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி இருந்த பள்ளியோட தரத்தெல்லாம் வந்து எப்படின்னா அந்த அந்த மினிஸ்டர்ஸ் வந்து சரியாக போய் கவனிக்காமல் எதாக இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறிக்கையோட இதெல்லாம் சரி செய்வோம் அப்படின்ற ஒரு அறிக்கையோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லாமல் எதாக இருந்தாலும் நேரடியாக போய் ஆய்வு செஞ்சு அதை சரி செய்கிறாரு. முக்கியமாக வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கான அந்த ஃபீஸை வந்து வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்றத தெரிவித்தது பெரிய விஷயம். அது இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சிலையுமே அது நடக்கலை.